வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல். இது கதைகள் கேட்கும் நேரம். கும்பகர்ணன் அப்படின்றவன் இந்து புராணமான ராமாயணத்தில் இடம்பெறும் ஒரு கதை மாந்தன். இவன் அரக்கன் குலத்தை சேர்ந்த ஒரு இலங்கை அரசன், ராவணனோட தம்பி. தேவர்களோட அரசனான இந்திரன் கும்பகர்ணனோட பலத்தை பார்த்து பொறாமப்படுறான். கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி ஒரு பெரிய தவம் செய்கிறான். பிரம்மா கிட்ட வரம் கேட்க வேண்டிய நேரம் வரும்போது அவனது நாக்கை இந்திரன் சரஸ்வதி தேவியோட அருளோட கட்டி வச்சிட்டான். அதனால இந்திரசானத்தை கேட்கறதுக்கு பதிலாக நித்திரசானத்தை கேட்டு வாங்கிட்டான் கும்பகர்ணன். முதல் நாள் போர்லேயே ராமரும் லக்ஷ்மணரும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது கும்பகர்ணன் நினைக்கிறான். அவனும் எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போனவன் இல்லை அப்படின்னாலும் கூட ராமரோட தகுதிக்கு அவனால் ஈடாக நிற்க முடியாது. குறிப்பாக லக்ஷ்மணன் தான் அவனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கணும் அப்படின்றத அவன் உணர்றான். சகோதரனான ராவணன் கிட்ட போரோட விவரங்களை விலக்கி கும்பகர்ணன் சொல்கிறான். சகோதரன் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ராமரும் லக்ஷ்மணனும் மிகப்பெரிய போர் வீரராக இருக்காங்க. அவங்கள போன்ற மானிட போர் வீரர்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவங்க 2 பேருமே கடவுளோட அவதாரமாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் பயங்கர கோபம் வருது ராவணனுக்கு. என்னோட தம்பிக்கிட்ட இருந்து இந்த மாதிரி பலவீனமான ஒரு ஊக்கமற்ற வார்த்தையை நான் கேட்க தயாராக இல்லை. நீ ஒரு கோழையை போல பேசுகிற அப்படின்னு சொல்லி ராவணன் கோச்சிக்கிறாரு. வருத்தம் அடைந்த கும்பகர்ணன், அண்ணா நான் ஒருபோதும் பலவீனம் அடையலை, கோழையும் ஆகலை. ஆனால் ஒருத்தரோட உண்மையை நம்ம ஒத்துக்கணும். நான் உங்கள் தம்பி, என்னால் உங்களுக்கு அறிவுரை கூற முடியாது. ஆனால் நான் நாளைக்கு சண்டையிட போகிறேன். நம்ம வெற்றி பெற்றால் பரவாயில்லை. ஆனால் நான் இறந்து போனால் நீங்கள் சரணடைந்து இலங்கையை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறான். மறுநாள் போரில் கும்பகர்ணன் கொல்லப்படுறான். ராவணன் தன் சகோதரனோட மரணத்தை கேள்விப்பட்டதுமே மயங்கி தான் உண்மையிலேயே அழிஞ்சு விட்டதாக அறிவிக்கிறான். கும்பகர்ணக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது தூக்கத்தை மட்டும்தானா? ராவணன் செயற்பாடு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சும் ராமன் சீதையை மீட்க ராவணனோடு புரிந்த போரில் ராவணனுக்கு உதவி பண்ணி இந்த போரில் அவன் இறந்தும் போயிடுறான். கும்பகர்ணன் நினச்சிருந்தா அவனோட மற்றொரு சகோதரனான வீடனை போல ராமர் பக்கம் போயிருக்கலாம். ராவணனுக்காக வாழ்வதையே தன் வாழ்வின் நெறியாக கொண்டு அவனுக்காக தன் உயிரையும் விருப்பப்பட்டு இழக்கிறான். அரக்கர் குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நல்ல பண்புகளை கொண்ட கும்பகர்ணன் எப்போதும் போற்றப்படணும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.